ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஜெயா ரவி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர் வரப்போகுது. பராபவ ஆண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஆண்டில் 12 ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். இந்த பராபவ ஆண்டு 2026 தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு சுபிக்ஷமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு புத்தாண்டு அப்படின்னாலே ஒரு நிறைய கனவுகள் இருக்கும். இந்த ஆண்டு நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் இது. இதில் தப்பு ஒன்றும் கிடையாது. பட் இப்போ இருக்கிற கிரக சூழல், இப்போ இருக்கிற நிலை அப்படின்னு பார்க்கும்போது நான் மட்டும் இல்லை, பல ஜோதிடர்கள் பல சேனல்களில் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது அஃப்கோர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியும் தான் இருக்குது. அது இருக்கிறத இல்லைன்னு சொல்லி பூசி மொழிகையும் பேச முடியாது. ஏன்னா சில ஃபேக்ட்ஸை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலவரமும் அப்படி இருக்குது. இதுக்கு ஜோசியம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம உலக அளவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது. மீன ராசிக்கு இந்த பராபவ ஆண்டு 2026 எப்படி இருக்கு போகுது? மீனராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய பிரார்த்தனை. இப்போ இந்த மீன லக்னம் ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்க ராசி மேலேயே இப்போ சனி பகவான் உட்காந்துருக்காரு. ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு சவாரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்களுக்கு தலைமையில் நிறைய பொறுப்புகள், பாரம் நிறைய இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதை இவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, சந்தோஷமாக பண்ணணும். அதுதான் இவங்களுக்கு மெயினாக. இவங்க என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தாலும் சரி, அது இவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஆசையாக ஒரு இதுவாக ஏற்றுக்கிட்டு இது நம்மளோட கடமை, நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ணி நினச்சிங்கன்னா அதுவே சனி பகவானுக்கு ஒரு திருப்தி. அதை விட்டுட்டு நீங்கள் டெய்லி புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நான் தான் பண்ணணுமா, என் தலையெழுத்து, எனக்கு தான் இப்படி, மற்றவங்களாம் ஜாலியாக இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் அழுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாரம் இன்னும் 4 மடங்கு ஆக்கிடுவார் அவர். ஸோ 1 மடங்கை நீங்கள் சந்தோஷமாக பண்ணுங்கள். அழுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் 4 மடங்கு உங்களுக்கு வேலை தலை மேலே விழும். எல்லாத்தையுமே நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக லெட் கோ அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணலாம். அதில் சந்தேகமே இல்லை. அவர் இப்போ உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு. ராசியிலே உட்காந்து 3ஆம் பாவம்ங்கிறது நம்மளுடைய முயற்சி ஸ்தானம். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் சாதிக்கணும், நிறைய எல்லாருக்கும் இருக்கிற ஆசைகள் தானே. அது எல்லாருக்கும் அதில் சக்ஸஸ் கிடைக்குமா? முயற்சி பண்ணுவாங்க, பட் அதில் ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க ஒரு ஸ்டெப் மேலே போகணும்னு நினைப்பாங்க, பட் அதில் ஒரு தடை வரும். பட் இருந்தாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக பலன் மாத்திரம் கொடுக்காமையே போக மாட்டார் சனி பகவான். அதுக்கு நான் கேரண்டி. பிரீத்திக்கு நான் கேரண்டி மாதிரி சனி பகவானுக்கு நான் கேரண்டி. ஏன்னா சனி பகவான் ஒருத்தர் தான் கேரண்டி. அவர் கொடுக்க நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் நீங்கள் பாட்டில் உங்கள் முயற்சியை பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனால் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சனி பகவானுக்கு பொதுவாகவே டார்கெட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் கடமையை மட்டும்தான் பண்ணணும். எனக்கு நான் இது பண்ணால் எனக்கு இது வேணும் அப்படின்னு டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு பல மடங்கு அவர் கொடுப்பார். ஸோ அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க, கிடைக்கும். ஸோ சனி பகவான் 3ஆம் பாவத்தை பார்க்கறதுனால நம்மளோட முயற்சிகளை அவர் தடை போடுற மாதிரி இருந்தாலும் நிச்சயமாக அவர் பெயர்ச்சிக்கு முன்னாடி நிச்சயமாக நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு பண்ணிட்டு தான் போவார். அதில் ஒரு உத்தரவாதம் சனி பகவானுக்கு உண்டு. மற்ற கிரகங்களுக்கு கூட உத்தரவாதம் கொடுக்க முடியாது, ஆனால் சனி பகவான் கண்டிப்பாக பண்ணுவார். இப்போ குரு கடகத்தில் உச்சமாகறாரு இல்லையா? உச்சமாகி அவர் 9ஆம் பாவத்தை பார்க்க போகிறாரு. அந்த 9ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன? பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாக்யஸ்தானத்தை பார்க்கும்போது பல நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய சந்திப்பு, ஒரு கான்டாக்ட், இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இல்லை உயர் கல்வி படிக்கணும் அப்படின்னா படிக்கலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த காலம் தான் இது, இந்த 9ஆம் பாவம் அப்படிங்கிறது. அது மாதிரி அவர் பார்க்க போகிறது 11ஆம் பாவத்தையும் பார்க்க போகிறாரு. அப்போ லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ
கண்டிப்பாக ஒரு லாபம் அப்படிங்கிற விஷயங்கள் கிடைக்கும். உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா அவரே ராசி அதிபதியாகி அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தில் வந்து உச்சமாகி இந்த 11ஆம் இடம் என்ற அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடிய பாவத்தை பார்க்கறதுனால அதுவும் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி 9ஆம் பார்வையாக அவர் ராசியே பார்க்க போகிறார், மீனத்தையே பார்க்க போகிறார், தன் வீட்டையே. அப்போ அது இன்னும் சூப்பராக அருமையாக இருக்கும், கவலையப்பட வேண்டாம். 6ஆம் இடத்தில் கேது அப்படிங்கிறது நம்ம நோய் ஸ்தானம்ங்கிறது கேது அங்கே உட்காந்துருக்கார். இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்? வயறு, அந்த சிம்மம்னாலே வயறு தான். அப்போ வயறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அதெல்லாம் இல்லாமல் கேர்ஃபுல்லாக டயட்டில் பிளான் பண்ணி அழகாக திட்டமிட்டு செயல்பட்டாங்கன்னா அதுலேருந்து இவங்க தப்பிக்கலாம், ஒன்றும் பயம் இல்லை. ஆனால் 12ல் ராகு அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம்தான். ஏன்னா 12ல் ராகு இருக்கும்போது என்னாகும், சில வம்பு தும்புகளில் மாட்டை விட்டு அந்த மாதிரி சில பேருக்கு, அதாவது எக்ஸ்ட்ரீம் கேசஸில் வந்து எப்படி இருக்கும்னா கிரக நிலையும் அவங்களுக்கு ஜாதகத்தில் சரியில்லாமல் இருந்ததுன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, ஜெயிலுக்கு, இன்னும் சில பேர் ஜெயிலுக்கே போகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரலாம். இது எல்லாருக்கும் இல்லை, பயப்பட வேண்டாம். நம்ம ஜாதகமும் ரொம்ப மோசமாக இருந்து இது மாதிரியெல்லாம் ஒரு காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் இதை வந்து பொதுவாக எல்லாருக்கும் யாரும் சொல்ல முடியாது. ஸோ அது எதுக்கு சொல்ல வரேன், அந்த 12ல் இருக்கும் ராகு இப்படியெல்லாம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் நம்ம இருக்கிறதுல தாங்க இருக்குது எல்லாமே. வந்து நம்ம எப்படி நம்ம லைஃப்பை திட்டமிடுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த குரு பகவான் வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணுவார் இந்த வருஷம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேம் இவங்க எப்பேற்பட்ட வழிபாடு பண்ணலாம்? இவங்களுக்கு வழிபாடு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி அம்பிகையை வழிபடலாம், அதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பு. முருக வழிபாடு, முருகன் வந்து எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த வருஷம் வந்து இந்த போர் சூழலாக இருக்கிறதுனால இந்த போருக்கு தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான் தான். அப்போ அவரை வழிபட்டாலே எல்லாருக்கும் சுபிக்ஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களை முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ சனி பகவான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் போன வருஷமே மார்ச் மாதம் 31ஆம் தேதி இந்த மீன ராசிக்குள்ளே வந்துட்டார். இருந்தாலும் வாக்கியப்படி இப்போ தான் ரீசெண்டாக அதை வந்து கொண்டாடினாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஜோதிடர்கள் அனைவரும் பொதுவாக வந்து நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கியம் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து திருக்கணிதப்படி போன வருஷமே அவர் என்டர் ஆகிட்டார் 2025. ஸோ அப்போலேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம், பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. முதல்ல சனி பகவான் என்டர் ஆன உடனே, போன வருஷம் மார்ச் 31 என்டர் ஆன உடனே ஏப்ரல் மாதம் இந்த இது நடந்தது, காஷ்மீரில் வந்து பஹல்காம் அட்டாக் நடந்தது. அது ஒரு பெரிய உயிரிழப்பு, நிறைய சேதங்கள் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் ஒன்று போச்சு, ஆக்சிடெண்ட் ஆச்சு, கிராஷ் ஆச்சு இல்லையா, அந்த ஒரு சம்பவம். ஸோ இது போன்ற பல சம்பவங்கள் வந்து இந்த சனி பகவான் மோட்ச ராசியில் போன உடனே நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். சனி அண்ட் செவ்வாய் இந்த 2 கிரகத்தோடைய நகர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஜோசியத்தில். ஸோ அந்த நகர்வை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ வந்து செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்கார், அவரும் நகர்ந்து இப்போ மீனத்துக்கு போயிட்டு இருக்காரு. சனியோட க்ளோஸாக கன்ஜங்க்ட், அதாவது சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது இன்னும் பல கஷ்டமான விஷயங்கள் இருக்குதான் இருக்கும். போர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆல்ரெடி அது தொடங்கி நடந்துட்டு இருக்கு. இதை தவிர புது விதமான நோய் அப்படிங்கிற விஷயங்கள் கூட வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராசியை பார்வையிடும் போது அதை வந்து என்ன சொல்லுவோம், துப்பாக்கியிலிருந்து வர தோட்டா மாதிரி, அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் செவ்வாய் வந்து அந்த ராசியில் ஒரு 40-45 நாள் இருப்பார். ஸோ அந்த பீரியடில் கொஞ்சம் நம்ம இந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ சூரியன் வந்து அஃப்கோர்ஸ் இந்த புது வருஷம் வந்தோடனே அவர் மேஷத்துக்கு வந்துடுறாரு. அவர் கேதுவோட நட்சத்திரத்தில் தான் ஃபஸ்ட்டு அஸ்வினியில் தான் சஞ்சாரிப்பார். ஸோ இப்போ கேதுவும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டில் தான் இருக்கார், சிம்மத்தில் இருக்கார், 5ஆம் இடம். அவரும் வந்து இப்போ இந்த மாத கடைசியில் மகம் நட்சத்திரத்துக்குள்ள தன்னுடைய நட்சத்திரத்திலே என்டர் ஆக போகிறார். அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த நோய் அப்படிங்கிற தாக்கங்கள் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரத்திலேயே அவர் சஞ்சாரம் செய்யும்போது
அதுவும் கொஞ்சம் அவ்வளோ ஒரு அது என்ன மகம்ங்கிறது பித்ருக்களுடைய நட்சத்திரம். ஸோ அப்போது இந்த மாதிரி இப்போ ஒரு தனி மனிதனுக்காகட்டும் உலக அளவில் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு தாக்கம் அப்படிங்கிறது இருக்க தான் இருக்கும். ஸோ நம்ம உலக அளவில் உலகியல் ஜோதிடம்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்து மட்டும் ஓரளவுக்கு நம்ம சேஃப் ஜோனில் இருக்கோம் அப்படின்னா கூட மற்ற இடங்கள்ல சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும். இப்போ குரு அப்படின்னாலே பொதுவாகவே அவரை என்ன சொல்றோம், தனகாரகன் அப்படின்னு சொல்றோம், புத்திரகாரகன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ராசி மண்டலத்துல குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 வீடுகளுக்கு அவரை வந்து இன்சார்ஜா போட்டாங்க. அதாவது பணம், காசு, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், திருமணம் போன்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை பாக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குரு பகவானே காரகமாக வர்றாரு. அவர் வந்து இப்போ கடகத்தில் வந்து உச்சமாக போகிறார். அப்போ அவருக்கு அது ரொம்ப உகந்த இடம். கடகம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 4ஆம் இடம். அது வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வண்டி, வாகனம், பொருள் சேர்க்கை, சொத்து எல்லாமே அங்கே தான், இந்த கடகத்தில் தான் இருக்குது. அப்போ இது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். அதாவது இவ்வளோ கெட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் ஏதோ ஒரு நல்லது அப்படிங்கிறது ஒரு ஆறுதல், அவ்வளோதான். அதே மாதிரி அந்த குரு என்ன பண்ணுவார், கடகத்தில் வந்து உட்காரும்போது தன்னுடைய 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பார். அதாவது சனி பகவான் இப்போ வந்து தன்னுடைய வீட்டில், அதாவது குருவுடைய வீட்டில் தான் இருக்கார். அவர் 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது சனி பகவான் வந்து கொஞ்சம் காம் ஆவார். அதாவது இத்தனை நாள் வந்து அவர் ரொம்ப உக்கிரகமாக இருந்தார். ஆக்சுவலி சனி பகவானை பார்த்து நம்ம யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அவரும் வந்து ஒரு போலீஸ்காரன் மாதிரி நம்மளெல்லாம் வந்து தண்டிக்கிறதுக்காக அவர் வரல. நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்க தான் வரார். இப்போ மனித இனம் வந்து நம்மளும் நிறைய தப்பு பண்ணுறோம். அதாவது இயற்கையை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். ரொம்ப இயற்கையை வந்து நம்ம சௌரியத்துக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த சீர்கேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிக்கணும் இல்லையா. ஒரு தண்டனை அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளுக்கு பயம் அப்படிங்கிறது ஒன்று வரும். ஸோ அது மாதிரி தான் இப்போ சனி பகவான் பண்ணுறாரு ஒழிய அவருக்கு ஒன்றும் நம்மளெல்லாம் வந்து அழ வைக்கணுங்கிறது அவரோட இன்டென்ஷன் கிடையாது. ஏன்னா இதை போய் நம்ம வீட்டில் அப்பா அம்மாவோ இல்லை பெரியவங்களோ இல்லை ஒரு காலேஜில் ஒரு டீச்சரோ லெக்சரரோ சொன்னால் நம்ம கேட்க போகிறதில்ல. ஆனால் இப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி வந்து நம்மளை பனிஷ் பண்ணும்போது தான் மனுஷனுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது வருது. இருந்தாலும் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு போர் சூழல், இந்த மாதிரி ஒரு ரௌத்ரமான சில விஷயங்கள், சில சீர்கேடுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முருகப்பெருமான் தான் பெஸ்ட்டு. ஏன்னா போர் அப்படின்னாலே செவ்வாயை தான் நம்ம சொல்கிறோம். செவ்வாய்க்கு கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். அப்போ எப்பேற்பட்ட இந்த மாதிரியான ஒரு சூழலில் கூட நம்மளை காப்பாற்றி கொண்டு வரதுன்னா முருகன் ஒருத்தர் தான் பண்ண முடியும். ஸோ அவரை வேண்டிட்டாலே எல்லாருக்குமே, அதாவது இது வந்து இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்லை, உலகத்துக்கே நான் சொல்கிறேன், முருகப்பெருமான் வேண்டிட்டா எல்லா கஷ்டத்துலேருந்தும் நம்மளை அவர் காப்பாற்றிடுவார். ஸோ அது ஒரு சிறந்த வழிபாடாக நான் சொல்லுவேன். அண்ட் குரு வந்து இந்த வருஷத்துக்கு ராஜாவாக வர்றதுனால பிரகஸ்பதி, குருன்னா வந்து பிரகஸ்பதி. இப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க மத குரு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, எல்லா மதங்களுக்கும் குரு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த குருமார்களுக்கு மரியாதை செலுத்துவது, குருமார்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த என்ன சொல்றது அந்த ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம், அவங்கள வந்து திருப்திப்படுத்தி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இது மாதிரிலாம் பண்ணலாம். அவங்கவுங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு குரு அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி குருமார்களுக்கு நம்ம நிறைய இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பிரீத்தி பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நல்ல சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கலாம். சூப்பர் மேம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.